மாப்பிள்ள அதனால எப்பவுமே நம்ம தான்யா. தெரியா மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். என்னையா பார்க்க அவ்வளோ டீசெண்டா இருக்க, சில்லறையாட்ட பாட்டில் பொறுக்கிட்டு இருக்கா? ஏய் அது இல்லப்பா. என்னையா உன்னைய கூட நல்ல மனசுன்னு நினைச்சிட்டு இருந்தயா, சல்லித்தனமா போய் பாட்டில் பொறுக்கிட்டு இருக்க. தம்பி ஏய் பேசாதயா, நீ பேசினாலே அருவருப்பா இருக்கியா. தம்பி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா. நான் எதுக்கு இந்த வேலை பண்றேன்னு தெரியுதா உனக்கு? எதுக்கு? தம்பி நான் சின்ன வயசுல இருந்து இந்த கிரவுண்ட்ல தான் ஆடி பாடி விளாண்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா குடிச்சிட்டு பாட்டிலும் எல்லாம் கிடக்குது. அங்கே பாரு, சப்போஸ் இந்த சின்ன பையன்லாம் இங்கே வந்து பால் எடுக்குன்னு சொல்லிட்டு கால் தவறி விழுந்து இந்த மாதிரி பாட்டில் இது அடிச்சுருச்சிக்கேன், ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அது ஒரு மாதிரி எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணுறேன். நீ என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்க தம்பி, சரியா? ஏதோ இப்போ இந்த உதவியெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கேன், என் புள்ள என் பேரக்குட்டிலாம் கொஞ்சம் அது கொஞ்சம் புண்ணிய மனமாக இருக்கும், கொஞ்சம் நல்லது நடக்கும். அதனால தான் இந்த உதவியெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் தப்பான இல்லை தம்பி. அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிருங்கண்ணா. வாங்கண்ணா, நானும் பாட்டில் சுத்தம் பண்ண உதவி செய்கிறேன். என் பிள்ளைக்கும் என் பேர பிள்ளைக்கும் புண்ணியம் கிடைக்கணும் கொஞ்சம். வாங்கண்ணா. தம்பி கண்டிப்பாக உன் பிள்ளைங்க உன் பேர பிள்ளைங்களும் புண்ணியம் கிடைக்கும்பா. சரி வரட்டாப்பா. சரிண்ணா. இந்த நல்ல மனுஷனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி வெக்கமா இல்ல?